காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தார். ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்று விட்டார். ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள். இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவன் அவன் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தணும். அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள். அறிவு தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் எழுந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள். இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அன்பான மக்களே, காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான். வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் பயங்கரவாதி. ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள், புரட்சியாளர்கள். அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள், எங்களது இனக்காவலர்கள், வனக்காவலர்கள், எங்கள் மதிப்புமிக்க முன்னவர்கள், வழிபடத்தக்க முன்னவர்கள், போற்றுதற்குரிய இறைமக்கள். உலகம் 1000 சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று. அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்க சொல்லுவோம், பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று. அதை போலதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள், வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று, எங்கள் எல்லை சாமி என்று. வாழும்போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும். அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும். வரலாற்றிலே என் அன்பு தம்பி தங்கைகளை, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம்